லோக்சபா தேர்தல் தோல்வியை ஓராண்டான பிறகும் காங்கிரசால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்று பிரதமர் மோடி கூறினார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தான் செல்லும் இடமெல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசை கோட் ஷூட் அரசு என்று கிண்டல் அடித்து வருகிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமாவை டெல்லியில் சந்தித்த போது 10 லட்சம் ரூபாய் செலவில் தயாரான கோட்டை மோடி அணிந்திருந்ததை சுட்டிக்காட்டியே ராகுல் இவ்வாறு கூறி வருகிறார். இதுகுறித்த பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு சிறப்பு பேட்டியளித்த பிரதமர் மோடி லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைந்ததை ஓராண்டாகியும் காங்கிரசால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பதையே இது காட்டுவதாக கூறினார். மத்திய அரசின் அனைத்து அதிகாரமும் பிரதமரிடம் குவிந்து கிடப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா கூறிய குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த மோடி, பிரதமர் பதவியும் அரசின் ஒரு அங்கம்தானே என்றார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது சட்டப்பூர்வ பதவியில் இல்லாத சோனியா பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரத்தை பிரயோகித்ததாகவும் மோடி குற்றம் சாட்டினார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மோடி, ஏழைகள், விவசாயிகள் மற்றும் கிராமங்களின் நலனை காக்கும் வகையில் யோசனைகளை கூறினால் அவற்றை நில மசோதாவில் சேர்க்க தயாராக இருப்பதாக கூறினார். சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்த கேள்விக்கு எந்தவொரு சமுதாயத்தினருக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறையையும் மத்திய அரசு பொறுத்துக் கொள்ளாது என்று மோடி பதிலளித்தார்.